ඒක තමයි ඉතින් අද වෙලා තියෙන්නේ ජිනීවා වලට ඕන එහෙම නැත්නම් ඩයස්පෝරාවට ඕන ක්‍රියාවලිය තමයි லங்காவை கிரியாத்மக வேண்டும். ஜெனீவா மற்றும் புலம்பெயர் தமிழீழ அமைப்புகளுக்கு தேவையான விடயங்களே இங்கு நாட்டில் இடம்பெறுகின்றன. ஸ்ரீலங்காவினை தமிழீழ விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற யுத்தத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த இராணுவ வீரர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படுகின்றன. ஆனால் தீவிரவாதிகள் விடுதலை செய்யப்பட்டு அழகான வாழ்க்கையை வாழ்கின்றனர். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனிற்கு நடைமுறையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரிலும் பார்க்க அதிக அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தமை தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆர் சம்பந்தன் வயதான நபர் என்பதால் அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம். அதன் காரணத்தால் பிரச்சனை இல்லை. அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவரது வாக்குகள் தேவையானதே. இந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி செய்ய வேண்டுமெனின் சம்பந்தனை கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறான நிலையில் ஆர் சம்பந்தனை முறையாக கவனிக்காவிட்டால் அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல நேரிடும். தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் வழங்கும் சலுகைகள் தற்காலிகமானவை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இது தேர்தல் வருடம் என்பதால் அரசாங்கம் பல நன்மைகளை பெற்றுத்தரும். எனினும் அவை தற்காலிகமானவையாகும். அந்த நன்மைகளின் பின்னால் மக்கள் சென்றால் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலையே ஏற்படும். அழிவினை நோக்கி பயணிக்க நேரிடும். அதனால் மிக தெளிவாக நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வேலை திட்டத்தினூடாகவே பயணிக்க வேண்டும்.